ஹாய் கைஸ், வணக்கம். அடுத்துக்கு வந்து பார்த்தோன்னா பிரியாம்பல் சார்ந்து பார்க்கலாம். சரிங்களா? பிரியாம்பல்னால் இதுலேருந்து நிறைய கொஷின் இப்போ கேட்பாங்க. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? பிரியாம்பல்லேருந்து கொஷின் பார்த்தலாமா? நம்மளுடைய அரசியலமைப்புடைய முகப்பு பேஜ் தான் இந்த பிரியாம்பல். சரிங்களா? முகப்பு உரை என்ன இருக்குது, இந்திய மக்களாகிய நாங்களே யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மை இல்லை, அதாவது இறையாண்மை அப்படின்றதுனா அந்த அரசை தாண்டி உயர்ந்த அதிகார அமைப்பு எதுவும் இல்லை அப்படின்றது தான் இந்த இறையாண்மை. சரிங்களா? சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? முகப்புரையில் இறையாண்மைன்றது வார்த்தை இருக்குது. இறையாண்மைன்னா உயர்ந்த அதிகாரம். நாட்டின் அரசாங்கமே உயர்ந்த அதிகார அமைப்பு. இதுக்கு மேலே எந்த ஒரு அதிகார அமைப்பும் இல்லை. நாங்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். இந்தியா வேறு எந்த நாடும் கட்டுப்படுத்த முடியாது. இந்தியா உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முடிவுகளை சுதந்திரமாக எடுக்கும் அப்படின்றது தான் அந்த இறையாண்மையுடைய மீனிங். சரிங்களா? இப்போல்லாம் அந்த கீவேர்ட்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க கூற்று காரணத்தில். சரிங்களா? அப்போ சமதர்மன்ற வார்த்தை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சமூக நீதி இருக்குல்ல, தனி உடைமைகளை ஒழித்து நாட்டின் செல்வங்களை அரசுடைமையாக்குவதே இதனுடைய நோக்கமாகவும், பொருளாதார சமநிலையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துறது, மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை வந்து போக்கி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது, பொருளாதார சமநிலையை வாய்ப்புகளை வழங்குறது சமதர்மத்தில் தான் ஒன்று. வரலாற்று தகவல்னு பார்க்கும்போது 1955 ஆவடியில் நடைபெற்றது தான் காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து சமதர்ம சமுதாயம் என்ற கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அப்போது சமதர்ம சமுதாயம் கொள்கை வந்து எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசியில். ஆவடி மாநாடு 1955. சரிங்களா? அடுத்து பார்ப்போமா? சரி, மத சார்பின்ன்ற வார்த்தை. சரிங்களா? அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் செய்யக்கூடாதுன்றது தான் அந்த மத சார்பின்ற வார்த்தை. சரிங்களா? அனைத்து மதங்களையும் அரசு சமமாகவே நடத்துறது அப்படின்றது தான் மத சார்பின்மை. சரிங்களா? அடுத்து வந்து டெமோக்ரஸினா மக்களாட்சி தெரியும்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை செய்யும் ஆட்சியே மக்களாட்சி. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு பிரதிநிதித்துவ சட்டம் அந்த மக்களாட்சி முறையை வந்து கொடுக்குது. சரிங்களா? பிரதிநிதித்துவம் மக்களாட்சி முறை தான் கொடுக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்களான எம்எல்ஏ, இவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பிரதிநிதிகளாக இந்த மக்களாட்சியில் இருப்பாங்க. சரிங்களா? குடியரசு அப்படின்னா பொதுமக்கள் ப்ளஸ் அரசு இல்லை, குடிமக்கள் ப்ளஸ் அரசு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் குடியரசுங்க. நாட்டின் தலைவர் மக்களால் தேர்வு செய்யப்படுறாரு. இந்தியாவில் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. சரிங்களா? இதுதான் குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து யாருமே ஓட்டு போட மாட்டோம். நம்ம எலெக்ட் பண்ண எம்பிஸ், சரிங்களா, நியமன உறுப்பினர்கள், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதி, ஜஸ்டிஸு. முகப்புரையில் இந்த சமூக நீதி, இந்த பொருளாதார நீதி, அரசியல் நீதி என்ற 3 வகை நீதிகள் பேசுகிறது. சரிங்களா? இந்த சமூக நீதி என்றது என்னென்னா, ஜாதி, மதம், இனம், பாலினம் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது, அந்த அளிக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துடலாங்க. சுதந்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனிநபர் ஒருவரின் சிந்தனை, நம்பிக்கை, வழிபாடு போன்றவற்றில் மற்றொருவர் தலையிடாமல் இருக்கிறதே சுதந்திரம். சரிங்களா? அவனுடைய சமயமோ அவனுடைய நம்பிக்கையிலையோ அவனுடைய வழிபாட்டில் மற்றொருவன் தலையிடக்கூடாது, அது அவனுக்கான சுதந்திரம். சரிங்களா? சமத்துவம்ன்றது அந்த டேர்முக்கு என்ன மீனிங் என்னன்னா, சமூகத்தில் ஒவ்வொரு பிரிவினர்களுக்கும் சிறப்புரிமை வழங்காமல் அனைவருக்கும் ஒரே மாதிரி வழங்கணும், அனைவருக்கும் ஒரே மாதிரி நடத்துவதே சமத்துவம். அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கப்படுவது தான் சுருக்கமாக சமத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? சகோதரத்துவம்னா ஃபெட்டர்னிட்டி. இது வந்து இந்தியர்கள் அதாவது இந்தியர்களுக்கிடையே ஒருமைப்பாட்டையும் சகோதரத்துவ உணர்வும் வளர்ப்பதே இந்த சகோதரத்துவனுடைய நோக்கமாக காணப்படுகிறது. சரிங்களா? எப்படின்னா ஒற்றை குடியுரிமைன்னா
இந்திய அரசியலமைப்பில் ஒற்றை குடியுரிமை வழங்குவதன் மூலம் சகோதரத்துவத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகள், ஒவ்வொரு குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் சகோதரத்தை பேணி காப்பது அவருடைய அடிப்படை கடமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது, சரிங்களா? படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அதுக்கு பிறகு வந்து அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரும் ஒற்றை குடியுரிமை தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீருக்கு இரட்டை குடியுரிமை இருந்தது, சரிங்களா? 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அந்தஸ்து இழந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து அங்கிருந்து இரட்டை குடியுரிமை ஒழிக்கப்பட்டது. இங்கேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது, சரிங்களா? அப்போது ஜம்மு காஷ்மீர், லடாக் உட்பட எல்லாத்துக்குமே இந்த ஒற்றை குடியுரிமை பொருந்தும், சரிங்களா? அடுத்து பார்ப்போமா? இது எங்கிருந்தெல்லாம் எடுத்தாங்க ஆதாரங்கள் அப்படின்னா, சோர்ஸு, இந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து எடுத்தாங்கப்பா. சோர்ஸு ரஷ்யா கிட்டேருந்து சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இந்த 3 நீதி கருத்துக்கள் இருக்குல்ல, இது சோவியத் ரஷ்யா, பழைய ரஷ்யா, சரியா? யூஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க. ரஷ்யா கிட்டேருந்து எடுத்தது. அமெரிக்கா கிட்டேருந்து அங்கே தான் முகப்புரையே இருந்தது. முதல் முகப்புரை கொண்ட நாடு எதுன்னு கேட்டாலும் அமெரிக்கா தான், சரிங்களா? முகப்புரையுடன் அரசியலமைப்பு தொடங்கிய நாடு இது தான், சரிங்களா? அமெரிக்கா கிட்டே இருந்து நம்ம எடுத்திருக்கோம் சில ஆதாரங்கள், சரிங்களா? சரி, இந்த முகப்புரை தொடர்பான முக்கிய கேஸ் வழக்குகள் இதுவரையும் கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேட்குறதோட டைரெக்டாக இந்த கேஸு சம்மந்தமாக கேட்டுடுறாங்க, சரிங்களா? என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துலாம். பெருபாரி கேஸு, பெருபாரி வழக்குன்னு சொல்லுவாங்க. 1960 போடப்பட்ட வழக்கு இது, சரிங்களா? இவன் என்ன சொல்கிறான்னா, முகப்புரை அரசியலமைப்பின் பாகமில்லை, நாட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு கூறிட்டான், சரிங்களா? இந்த கேஸினுடைய சாராம்சம். அதுக்கு அடுத்து போட்ட கேஸ் வந்து கேசவானந்த பாரதி கேஸு, 1973 போடப்பட்ட கேஸுன்னு தான் கேசவானந்த பாரதி கேஸு. இந்த கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்பு இது ஒரு பார்ட்டு தாங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுகிறது, சரிங்களா? இது அரசியலமைப்பினுடைய ஒரு பார்ட்டுன்னு சொல்லுது. அப்போ 1976க்கு அப்புறம் வந்து முகப்புரை வந்து ஃபஸ்ட்டு முறை திருத்தப்பட்டதுப்பா. முதல் முறையாக ஒரே முறை தான் திருத்திருக்காங்க. எந்த வருஷம்னா 1976 முகப்புரை திருத்தப்பட்டது. எந்த கேஸுன்னு பேஸ் பண்ணினா கேசவானந்த பாரதி கேஸு. கேசவானந்த பாரதி கேஸு அரசியலமைப்பு ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருபாரி வழக்கு அரசியலமைப்பு நாட் பார்ட், ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸு வந்து தீர்ப்பு வழங்கிருச்சு. எல்ஐசி வழக்குன்ற ஒரு வழக்கு போடுதுப்பா 1995. அரசியலமைப்பு வந்து முகப்புரை வந்து இன்டகரல் பார்ட்டு, உள்ளடக்கிய பாகம் சொல்லிட்டு தீர்ப்பு வெளியாகுது, சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் மாற்றி கேட்டிருக்காங்க. எல்ஐசி வழக்கு கேஸ் கேட்டிருக்காங்க, கேசவானந்த பாரதி இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. கேசவானந்த பாரதியும் பெருபாரி வழக்கும் நிறைய முறை கேட்டிருக்காங்க, சரிங்களா? இன்றைக்கி கேட்டாங்கன்னா இது பார்த்து எடுத்துடலாம், சரியா? சிம்பிளாக இருக்கும், பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு போகலாம். 1976 கேசவானந்த பாரதி கேஸுக்கு அப்புறமா 42வது சட்ட திருத்தத்தில் ஃபஸ்ட்டு முறை ஒரே முறை தான் இதுவரையும் பிரியாம்பிள் திருத்தப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போது முகப்புரையில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 சொற்கள் வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எது? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுன்ற 3 டேர்ம்ஸ் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1976 மேற்கொள்ளப்பட்டது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? முகப்புரையினுடைய தன்மைகள் என்னம்மா முகப்புரை அப்படின்னா, இது மக்களுடைய குறிக்கோள்களையும் ஆசைகளையும் கொண்டுள்ளது. இது நீதிக்கு அப்பாற்பட்டது, நான் ஜஸ்டிபிள், சரிங்களா? இது நீதிமன்றத்தால் எனக்கு கொடுங்க, இதை நிலைநாட்டுங்க, எனக்கு வந்து இது ஃபேவரபுளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்ட போக முடியாது, சரிங்களா? அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு முறையிடலாம், சரிங்களா? இந்திய அரசியலமைப்பினுடைய சாவி, கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிறது இது, சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் சாவி, கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா முகப்புரை பற்றி அறிஞர்களுடைய கருத்து. முகப்புரையை பற்றி அறிஞர்களுடைய கருத்து பார்த்துடலாம், சரிங்களா?
இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால்கிவாலா என்ன சொல்கிறாருன்னா, அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை தாங்க முகப்புரை அப்படின்னு சொல்லிட்டு பால்கிவாலா சொல்கிறாரு. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருக்கார்ல, இவர் டிராஃப்டிங் கமிட்டிலையும் இருந்தவருங்க. நமது சிந்தனைகள் நம்மளுடைய கனவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். கேஎம் முன்ஷி வந்து பார்த்தீங்கன்னா இது அரசியலமைப்புடைய ஜாதகங்க, அரசியலமைப்புடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எர்னஸ்ட் பர்க்கர் என்றவர் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் வந்து குறிப்பு பகுதி, அதாவது கீ நோட்டுன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா. தர்குஸ்தாஸ் பர்கானா வந்து இது விலை மதிப்பற்ற பகுதிங்க, ஆன்மான்னு சொல்கிறாங்க, சாவின்னு சொல்கிறாங்க, ஆபரண நகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏழை மக்களின் ஓங்கிய குரல் அதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருக்காரு. இங்கே மெல்லிய குரல்னு இருக்குது, ஓங்கிய குரல். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் இவங்கள முகப்புரை சார்ந்த முக்கிய தேதிகள் இருக்குது. சரிங்களா. 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றினார். சரிங்களா. குறிக்கோள் தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் வந்து அரசியல் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் பிரியாம்பலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தல. சரிங்களா. இது அறிமுகப்படுத்தப்பட்டது 1946 டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா. இந்த தீர்மானம் வந்து 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா. 1949 நவம்பர் 26 என்னைக்கு அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா நாளாக கொண்டாடுறாங்கள்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். சரிங்களா. சட்ட நாளாக அனுசரிக்கிறாங்கள்ல, அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இது முகப்புரையில் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமானது வந்து 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு தான் அறிமுகப்படுத்துகிறார் குறிக்கோள் தீர்மானம். 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் நிர்ணய சபையில். 1949 நவம்பர் 26 இது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் போது இது சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த திருத்தங்கள்னு பார்த்தோன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 திருத்தப்பட்டது. ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்திருக்காங்க. 1976 42வது சட்ட திருத்தம். சரிங்களா. இந்த கேசவனந்த பாரதி கேஸில் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு கேஸ் வருது. அதுக்கப்புறம் தான் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா. சமதர்மம், மதசார்பினை ஒருங்கிணைந்த, சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தை தான்ப்பா சேர்த்தாங்க. சரிங்களா. வெளிநாட்டுடைய தாக்கம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து பிரெஞ்சு நாட்டிலிருந்து நம்ம எடுத்துக்கினா அந்த சொற்கள். சரிங்களா. அரசியலமைப்பு பொறுத்தவரையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்லேருந்து எடுத்து நம்மளுக்கு என்ன சூட்டபுளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். சரிங்களா. அதனால் நம்மளுக்கு ஒவ்வொரு பாட்டு பார்க்கும்போது சோர்ஸ் யார்கிட்டேருந்து எடுத்திருக்கோம், அயர்லாந்துக்கிட்டேருந்து டிபிஎஸ்பி எடுத்திருக்கிறது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தது, குடியரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட எடுத்தது. ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான் பிரியாம்பிள் வச்சுருந்தது. அதனால் எல்லா கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கும். சரிங்களா. சரி. அடுத்து வந்து பார்த்தோன்னா 1950 இந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு தான் இருந்திருக்கு. சரிங்களா. 1950 இப்போ திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதில்ல, இப்போ 3 வார்த்தை சேர்த்துனாங்கள்ல, அதனால் சமதர்மம், மதசார்பினை, ஒருங்கிணைந்த 3 வார்த்தை சேர்ந்ததுக்கப்புறமா இப்படி இருக்குங்க. இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஆர்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பல முறை கேட்டிருக்கான் டிஎன்பிஎஸ்சியில். சரிங்களா. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. சரிங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஓசி. சரிங்களா. சாவரன்ஸ், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். சரிங்களா. இது பல முறை கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரிங்களா. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலிட்டி சம்மந்தமாக எந்த டவுட்டானாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.